சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 50 ஆண்டுகளுக்கு பிறகும் வரும் ஒரு அதிசக்தி வாய்ந்த ஆடி பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள். என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஆடி பௌர்ணமி அன்று செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு மற்றும் ஏற்ற வேண்டிய தீபம், சக்தி வாய்ந்த குலதெய்வ பூஜை மற்றும் வரலட்சுமி நோம்பிற்கு படம் வைத்து எப்படி வழிபாடு செய்யணும், இப்படி அனைத்து விஷயங்களையும் ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வருவது ரொம்பவே சிறப்பு. அதுவும் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருவதை சுக்கிர பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிர பகவானின் ஆதிக்கம் பரிபூர்ணமாக இருக்கும். சுக்கிர பகவான், சந்திர பகவானின் அனுகிரகம், குலதெய்வத்தின் அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளோட சேர்ந்து நமக்கு வரலட்சுமி நோம்பும் நமக்கு கிடைக்கின்றது. அனைத்து லக்ஷ்மிகளின், அஷ்டலக்ஷ்மிகளின் கடாட்சம் நம்ம குடும்பத்திற்கு பரிபூர்ணமாக கிடைக்க இதைவிட ஒரு அற்புதமான நாள் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இந்த நாளை யாருமே தவற விடவே விடாதீங்க. இப்போ ஆடி பௌர்ணமி எப்போ வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி மற்றும் வரலட்சுமி நோன்பு இந்த மூன்றும் சேர்ந்து வருகின்றது. பௌர்ணமி நமக்கு அன்றைய தினம் முழுமையாகவே நமக்கு பௌர்ணமி இருக்கின்றது. அதனால் நம்ம தாராளமாக இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு அந்த நாள் முழுவதும் நம்ம செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, திருவோணம் நட்சத்திரமும் அந்த நாளில் நமக்கு இருக்கின்றது. மாலை நேரத்தில் திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம். இந்த நாளில் லக்ஷ்மி தாயாரை நம்ம வணங்கும் போது கண்டிப்பாக அந்த பெருமாளின் அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இது 50 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாக இந்த நாள் நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நம்ம வீட்டில் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். நாளே வீடெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு மாலை நேரத்தில் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யலாம். ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா, காலையில் 6 மணி முதல் 7 மணிக்குள்ளே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும். அதை தவற விட்டிங்கன்னா மாலை நேரத்தில் நீங்கள் தாராளமாக குலதெய்வ வழிபாடு செய்யலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் உக்கிர தெய்வம் மற்றும் துர்க்கை வழிபாடு செய்ய உகந்த நேரம். இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் பூஜைகள் செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. பலருமே வரலட்சுமி நோன்பு இருப்பவர்கள், கலசம் வச்சு பூஜை செய்பவர்கள் வியாழக்கிழமை சாயங்காலமே வீட்டுக்கு லக்ஷ்மியை அழைப்பார்கள். அதாவது வீட்டிலேயே கலசம்லாம் வச்சு சுவாமியை வீட்டுக்கு அழைப்பாங்க. அப்படி பழக்கம் இருப்பவர்கள் தாராளமாக செய்யலாம். இல்லைங்க, நாங்கள் வரலட்சுமி நோம்பெல்லாம் இருந்ததே இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி அன்று, வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்று மாலை நேரத்திலே நம்ம குலதெய்வ வழிபாடையும் லக்ஷ்மி பூஜையும் ஒரே நேரத்தில் செய்யலாம். இதன் மூலம் நமக்கு குலதெய்வத்தின் அனுகிரகமும் லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வரலட்சுமி நோன்பு அவங்கவுங்க குடும்ப முறைப்படி தாராளமாக செய்து கொள்ளுங்கள். வரலட்சுமி நோன்பு அல்லாதவர்கள், அதாவது நாங்கள் இன்ன வரைக்கும் வரலட்சுமி நோன்பே இருந்ததில்லை, ஆனால் நாங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறோம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் 4:30 மணிலேருந்தே நமக்கு முழுமையாக நல்ல நேரம் இருக்கின்றது. 7:30 8 மணி வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். முதல்ல விநாயகர் வழிபாடு செய்யணும். அடுத்தது குலதெய்வ வழிபாடு செய்யணும். குலதெய்வத்தை வழிபட்ட பிறகு தான் நம்ம லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்யணும். இந்த முறையில் நீங்கள் வழிபட்டால்தான் குலதெய்வத்தின் அனுகிரகத்தின் மூலம் நமக்கு லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் கிடைக்கும். முதல்ல என்ன செய்யணும், தலைவாசல்ல 2 பக்கமும் தீபம் ஏற்ற வேண்டும். மாக்கோலம் போடணும். முதல்ல மாக்கோலம் ரொம்பவே சிறப்பு. மாக்கோலம் போட்டு தோரணம் கட்டி வாசலில், நிலைவாசலில் 2 பக்கம் தீபம் ஏற்றி, நெய் தீபம் அன்று ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. தீபம் ஏற்றி அடுத்து பூஜை அறையில் போய் 2 மணப்பலகை உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இல்லைங்க மணப்பலகை இல்லை, ஒரு மணப்பலகை தான் இருக்குது அப்படிங்கிறப்ப லக்ஷ்மி தாயார் படத்தை நீங்கள் வாழை இலை விரித்து அதன் மேலே பச்சரிசி பரப்பி அதற்கு மேலே நீங்கள் லக்ஷ்மி தாயாரின் படம் வச்சுக்கலாம். ஒரு மணப்பலகையில் நல்ல மஞ்சள் தேய்ச்சி அதில் மாக்கோலம் விட்டு அதன் மேலே ஒரு துணி வஸ்திரம் விரித்து அதன் மேலே உங்கள் குலதெய்வ படம் அல்லது குலதெய்வ படம் அல்லாதவர்கள் நிறை சொம்பு நீர் வைத்து அதை குலதெய்வமாக பாவித்து வணங்கலாம். ஒரு சிலர் எந்த திசையை பார்த்து நாங்கள் படத்தை வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்க. கிழக்கு நோக்கி வைப்பது, குலதெய்வ படம் எப்போதும் கிழக்கு நோக்கி வைப்பது ரொம்பவே சிறப்பு. இல்லைங்க அந்த சைடு எங்களுக்கு வைக்கிறதுக்கு தோது இல்லை அப்படிங்கிறப்ப வடக்கு பார்த்து நீங்கள் தாராளமாக வைக்கலாம்.
இப்போ குலதெய்வ படம் மனையில் வச்சுட்டீங்க. இன்னொரு மனை இருந்தால் லக்ஷ்மி படம் வச்சுக்கோங்க, இல்லை வாழை இலை விரித்து லக்ஷ்மி படம் வச்சுக்கோங்க. லக்ஷ்மி தாயார் படத்துக்கும் குலதெய்வ படத்திற்கும் வாசனை மலர்களை நல்லா அலங்காரம் பண்ணுங்கள். முதல்ல அந்த படத்தை வந்து முத நாளே சுத்தம் பண்ணிவிட்டு அதற்கு நல்ல பன்னீர் கலந்த மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு வாசனை மலர்களால் அலங்காரம் செஞ்சு குலதெய்வ படத்திற்கும் லக்ஷ்மி தாயாரின் படத்திற்கு அன்றைய தினம் தாமரை மலர்கள் கிடைப்பது ரொம்பவே சிறப்பு. தாமரை மலர்கள் சாற்றி கொள்ளுங்கள். சாற்றி கொண்டு முதல்ல உங்கள் வீட்டில் சாதாரணமாக சின்ன விநாயகர் இருந்தாலோ இல்லை சின்ன விநாயகர் இல்லைன்னா மஞ்சள்லே ஒரு விநாயகர் பிடிச்சு அதை வெத்தலை மேலே வைத்து விநாயகர் காப்பு சொல்லுங்க. விநாயகர் துதி சொல்லிய பிறகு விநாயகருக்கு பூ போட்டு ஒரு அர்ச்சனை கொடுத்து, அதாவது நாங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டில் எந்த ஒரு தடையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செய்த பிறகு அடுத்ததாக குலதெய்வம் 108 போற்றிகள் சொல்ல வேண்டும். பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களுக்கு குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பூக்களால் அர்ச்சனை தாராளமாக செய்யலாம். பெண் தெய்வம் எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னா நீங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அன்றைய தினத்தில் குத்து விளக்கு வீட்டில் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. குலதெய்வத்திற்கு ஒரு பக்கமும் லக்ஷ்மி தாயார் படத்திற்கு மறுபக்கமும் 2 பக்கமும் குத்து விளக்கு ஏற்றுங்கள். 5 முகமும் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. பூஜை செய்த பிறகு லக்ஷ்மி தாயார் படத்துக்கு போய் இதே போல் லக்ஷ்மி சோஸ்திரம் சொல்லுங்கள். இல்லை ஓம் மகாலட்சுமியே நமக, அஷ்டலக்ஷ்மியே நமக அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி தாயாருக்கு பூக்களால் அர்ச்சனை செய்த பிறகு நாணயங்களால் லக்ஷ்மி தாயாரை பூஜை செய்யுங்கள். நாணய சத்தம் கேட்பது ரொம்பவே பிடித்த விஷயம். அதுவும் பௌர்ணமியும் வரலட்சுமி நோம்பும் சேர்ந்து வரும் இந்த நேரத்தில் நம்ம நாணய ஒலிகளை எழுப்பும் போது நம்ம வீட்டில் செல்வம் அதிகரிக்கும். இதில் இன்னுமே ஒரு சிலர் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு சுவாமி கும்பிட்றேன்னு சொல்லி ஜாக்கெட் பிட்டு இதெல்லாம் எடுத்து வைப்பாங்க. அதை உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வம் அப்படின்னா அந்த தெய்வத்திற்குமே உங்களால் முடிந்தது 3, 5, 7 அப்படின்னு உங்களால் என்ன முடிகின்றதோ, அப்படி இல்லைனாலும் ஒரே ஒரு ஜாக்கெட் பிட் எடுத்துகிட்டு வந்து அந்த சுவாமி படத்துக்கு முன்னாடி, பெண் தெய்வம்னா உங்கள் குலதெய்வ படத்துக்கு முன்னாடி வைங்க. இல்லைங்க அப்படின்னா ஆண் தெய்வம் அப்படின்னா லக்ஷ்மி தாயார்கிட்ட அந்த ஜாக்கெட் பிட்டு வச்சு அதன் மேலே மங்கள பொருட்களான வளையல் மற்றும் உங்களால் என்ன முடிகின்றதோ குங்குமம் இதெல்லாம் வச்சு மஞ்சள், குண்டு மஞ்சள் கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு. இது போன்ற மங்கள பொருட்கள்லாம் வச்சு அர்ச்சனைகள்லாம் முடித்த பிறகு சுவாமிக்கு தலவாழை இலை விரித்து, அதாவது 2 இலைகள் போடணும். உங்கள் குலதெய்வத்திற்கு தனியாக, லக்ஷ்மி தாயாருக்கு தனியாக இலைகள் போட்டு உங்களால் முடிந்த இனிப்பு வகைகள் எதுவாக இருந்தாலும் சரி, பாயசம், கற்கண்டு, பொங்கல், கேசரி, எது உங்களால் முடிகின்றதோ, உங்களால் எத்தனை வகையான இனிப்புகள் செய்ய முடிகிறதோ அத்தனை வகையான இனிப்புகள் செய்து, என்னால் ஒன்று தாங்க செய்ய முடியும். இல்லைங்க எங்களுக்கு நேரமே இல்லைங்க, ஒரு பாலை காய்ச்சி அதில் கற்கண்டு போட்டு வைங்க. சுவாமிக்கு நம்ம மனதார வழிபாடு செஞ்சாலே போதும். நம்ம வைக்கிற நெய்வேத்தியங்கள் பெருசு இல்லை, நம்ம உள்ளன்போட வணங்குறது தான் ரொம்பவே பெருசு. லக்ஷ்மி பூஜை செய்யும் போது அவர்களுக்கு பிடித்த நெல்லிக்கனியை வைப்பது ரொம்பவே நல்லது. இதெல்லாம் வைத்து தீப தூப ஆராதனை காமிச்சு அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் கொடுங்க, வளையல் கொடுங்க, ஜாக்கெட் பிட் நிறையா எடுத்து வச்சிங்கன்னா அவங்களுக்கும் அந்த பொருட்களை கொடுத்து உங்களை விட வயது மூத்த சுமங்கலி பெண்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையால் நீங்கள் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள். இதை செய்தாலே போதும். கண்டிப்பாக அந்த குலதெய்வத்தின் அனுகிரகமும் லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகமும் உங்கள் குடும்பத்திற்கு பரிபூரணமாக கிடைத்து உங்கள் குடும்பம் வறுமை என்ற சொல்லே இருக்காது. உங்கள் வீட்டில் பொருளாதார உயர்வு கண் கூட உயர முடியும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள், யாருமே தவற விடாதீங்க. இப்போ ஒரு சிலருக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகலான்னு இருக்கோம். நாங்கள் என்ன பண்ணுறது, ரொம்ப 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 விசேஷம். குலதெய்வ கோவிலுக்கு போய் அந்த எல்லையில் சுவாமிக்கு நல்ல சக்கரை பொங்கல் வைத்து படையல் போட்டு வணங்குங்க. சுவாமி காலடியில் ஜாக்கெட் பிட் வச்சு நீங்கள் அதை வாங்கிட்டு வாங்க. அதாவது உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கறதாக நினச்சி அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. அன்றைய தினத்தில் உங்கள் குலதெய்வத்தின் பிரகாரத்தை 8 முறை அல்லது 11 முறை வலம் வருவது ரொம்பவே சிறப்பு. குலதெய்வ கோவில் காலடியில் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. உங்கள் குலதெய்வ கோவிலில் ஆயுதங்கள்லாம் ஒரு சில கோவில்களில் இருக்கும். சூலம், வேலு, அருவாள் இதற்கெல்லாம் எலுமிச்சம்பழம் காவு கொடுங்க. அதாவது எலுமிச்சம்பழம் அதில் குத்தி வைக்கணும். இது போல் செய்யும்போது நமக்கு இருக்கிற கண் திஷ்டி, கெட்ட சக்திகள் அனைத்தும் நம்மை விட்டு விலகும். ஒரு சிலர் கேட்கலாம், நாங்கள் லக்ஷ்மி பூஜை மட்டும்தான் கலசம் வச்சு லக்ஷ்மி பூஜை மட்டும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பூஜை செய்வதற்கு முன்னாடியும் விநாயகரையும் உங்கள் குலதெய்வத்தையும் வழிபட்ட பிறகு தான் நீங்கள் லக்ஷ்மி தாயாரை வணங்க வேண்டும். அப்போது தான் லக்ஷ்மியின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு லக்ஷ்மி தாயாரை மிகவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம்
லக்ஷ்மியே நமக அப்படின்னு எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அதையும் எங்களோட கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக அதற்கான தெளிவான விளக்கம் உங்களுக்கு அளிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.